ஸோ இந்த கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா சார் எக்கனாமிக்ஸ் வந்து எக்கனாமிக்ஸோட ஒரு பேசிக் கான்செப்ட்டு நம்ம ஒரு இந்தியன் எக்கனாமியோட இன்ட்ரோடக்ஷனு என்ன பேசிக் கான்செப்ட் இருக்குது, இது எப்படிலாம் வந்து மெயின்ஸில் வந்து அப்ரோச் பண்ணுவாங்கங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம எக்கனாமிக்ஸ்னு சொல்கிறோம் சரிங்களா, பொருளியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். எக்கனாமிக்ஸ் அண்ட் எக்கானமி இது ரெண்டுக்கான வித்தியாசம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு சோசியல் சயின்ஸ் தான் சரிங்களா. இந்த எக்கனாமிக்ஸுங்கிறது ஒரு ஒரு டிவிஷன் ஆஃப் சோசியல் சயின்ஸு தான் சரிங்களா. சமூக அறிவியலோட ஒரு பிரிவு தான் அந்த எக்கனாமிக்ஸ் பொருளியல் அப்படிங்கிறது. இது பார்த்திங்க அப்படின்னா எதை ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய கன்சம்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸு, அதாவது வந்து ஒரு பொருளோட உற்பத்தி மற்றும் நுகர்வு சரிங்களா, உற்பத்தி மற்றும் நுகர்வு இதை சார்ந்து படிக்கிற விஷயங்கள் தான் பார்த்திங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் சரிங்களா. ஒரு பொருள் இருக்குது, அதாவது ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கன்சம்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் சரிங்களா, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அதாவது பொருளோட உற்பத்தி மற்றும் நுகர்வு அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்கிறாங்க. அதை பற்றி படிக்கிற ஒரு சமூக அறிவியலோட ஒரு பிரிவை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், பொருளியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரி, இதில் எக்கனாமி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்கனாமிக்ஸோட பயன்பாடு சரிங்களா, பயன்பாடு அதாவது ப்ரெடிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ப்ரெடிக்ஷன் அது எப்படி அப்படின்னா இந்த இதனுடைய அப்ளிகேஷன்னு சொல்லிட்டேன், அப்ளிகேஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ்னு சொல்லிட்டேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ரீஜன் இருக்கும். என்ன ஸ்பெசிஃபிக் ரீஜன் அப்படின்னா நம்ம வந்து பணத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு சரிங்களா, பணவியல் கொள்கை இருக்கும், அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ரீஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னா ஒரு நாடு இருக்குது அப்படின்னா ஒரு நாட்டோட கண்டாம்பரரி டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கண்டாம்பரரி டேர்ம்ஸை வந்து அவங்க கேஸ் ஸ்டடி பண்ணுறதுக்காக சரிங்களா, கேஸ் ஸ்டடி பண்ணுறதுக்காகவே இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த எக்கனாமியை வந்து எக்கனாமிக்ஸ் வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டாக வந்து பார்க்குறது தான் எக்கனாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்களா. அது என்ன இந்த கண்டாம்பரரி டேர்ம்ஸு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கண்டாம்பரரி டேர்ம்ஸு அப்படின்னா இப்போது ஒரு நாட்டில் வந்து இப்போ ஒரு ஜிடிபி இருக்குது, அதாவது ஒரு ஜிடிபினா தனிநபர் வருமானம்னு வச்சுங்களேன். நீங்கள் ஜிடிபி பக்கம் கூட போகணும், ஒரு தனிநபர் பெர் கேப்ஷா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, தனிநபர் வருமானம் இருக்குது. நம்ம சுதந்திரம் அடைஞ்ச போது இருக்க தனிநபர் வருமானம் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி எக்கனாமிக்ஸ்னு அவங்க அனலைஸ் பண்ணும்போது நம்மளுடைய தனிநபர் வருமானம், ஒருத்தரோட தனிநபர் வருமானம் 20 ரூபான்னு சொல்லிட்டு கணக்கிட்டு பண்ணாங்க. ஆனால் இப்போ தனிநபர் வருமானம் வந்து 20 ரூபாய்னா கிடையாது சரிங்களா, கிடையாது. அப்போ வந்து வளர்ந்து வரக்கூடிய சமகாலங்களில் இருக்கக்கூடிய அந்த ஆஸ்பெக்ட்ஸ், அந்த கூறுகள் இருக்கு இல்லையா, அதை அனலைஸ் பண்ணி எதிர்காலத்துக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக இந்த எக்கனாமிக்ஸை வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டாக பயன்படுத்துகிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்கனாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. The economy refers to the applications of economics within a specific region அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. அதாவது இந்த கேஸ் ஆஃப் அந்த கண்டாம்பரரி டேர்ம்ஸ் அதை வந்து நம்ம முழுமையாக வந்து அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை பார்க்குறோம் எக்கனாமி அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, இதில் என்னென்ன டைப் ஆஃப் எக்கனாமி இருக்குது அப்படின்னா இதில் மொத்தம் 3 டைப் ஆஃப் எக்கனாமி இருக்குது சரிங்களா. மார்க்கெட் எக்கனாமி சரிங்களா, கமாண்ட் எக்கனாமி, மிக்சர் எக்கனாமி. இதெல்லாம் நீங்கள் என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. இது ரொம்ப பெரிய லெவலில் நீங்கள் ஒன்றும் இதை வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா. நீங்கள் இந்த தமிழில் எக்கனாமிக்ஸ்னால் பொருளியல்னு சொன்னீங்க, அப்போ எக்கனாமினா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. இந்த எக்கனாமினா என்ன மேடம், இப்போ எக்கனாமிக்ஸ்னால் பொருளாதாரம் அவ்வளோதான் சார், வேறு ஒன்றும் இல்லை சார். இது எல்லாமே சேம் தான் சார். நீங்கள் இப்போ நம்ம சின்ன வயசில் 6th-லேருந்து 10th வரைக்கும் சோஷியல் சயின்ஸ் புக்கில் பார்த்துருப்போம். நீங்கள் இது படிக்கணும்னு அவசியம் இல்லை. சோஷியல் சயின்ஸ் புக்கில் பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸில் என்னென்ன இருக்கும், ஹிஸ்ட்ரி இருக்கும். நம்ம பார்த்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி இருக்கும். ஹிஸ்ட்ரிக்கு அப்புறம் என்ன இருக்கும், ஹிஸ்ட்ரிக்கு அப்புறம் என்ன கொடுத்துருப்பான்னா ஜியாகிரஃபி கொடுத்துருப்பான். ஜியாகிரஃபிக்கு அப்புறம் என்ன ஹிஸ்ட்ரிக்கு அப்புறம் பாலிட்டி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். பாலிட்டி கொடுத்துருப்பான், ஜியாகிரஃபி கொடுத்துருப்பான், கடைசியாக எக்கனாமிக்ஸ் கொடுத்துருப்பான். கரெக்டு தானே? எல்லா புக்லையும் இப்படி தான் இருக்கும். நீங்கள் சோஷியல் சயின்ஸ்னு ஒரு புக் எடுத்திங்கன்னா அந்த புக்கில் இப்படி தான் டிவைட் பண்ணி வச்சுருப்பான். ஆமாம் தானே? ஒரு சில ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரிக்கு அப்புறம் ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இப்படி கொடுத்துருப்பான். இதில் வேறு ஏதாவது இருக்குமா சார்? வேறு ஏதாவது இருக்குமா? முன்னாடி சிவிக்ஸ்னு வரும் சார், சிவிக்ஸ்லாம் இருக்கும் சார், ஹிஸ்ட்ரி சிவிக்ஸ்னு வரும் சார்.
ஹிஸ்ட்ரி சிவிக்ஸ்னு வருமா சார்? இப்போ பாலிட்டி வேறு சிவிக்ஸ் வேறையா சார்? இல்லை முன்னாடி அப்படி அந்த டேர்மில் வரும். இல்லை சார். ஓகே சரி, ஓகே சார். சிவிக்ஸ் ஓகே. குடிமையியல் அப்படின்னு சொல்ல வரீங்க அதானே? ரைட், ஓகே சரிங்க சார். ஓகே, இப்போ நம்ம வரலாறு அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வரலாறையும் நம்ம வந்து பிரிக்கணும் சரிங்களா? அது பார்த்துக்கலாம் சார். ஆன்ஷியன் ஹிஸ்ட்ரி, ஓல்டு ஹிஸ்ட்ரி, மிடியல் ஹிஸ்ட்ரி, ஆன்ஷியன் ஹிஸ்ட்ரின்னு பிரிக்கணும். நம்ம அந்தளவுக்கு இன்டெப்த்தாக போக தேவையில்ல. ஹிஸ்ட்ரின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி குடிமையியல்னு சொல்லக்கூடிய அந்த சிவிக்ஸ் இருக்கும் சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புவியியல் இருக்கும், அப்புறம் வந்து பொருளியல் இருக்கும் சரிங்களா? அப்போ என்ன கான்செப்ட்டு? எக்கனாமிக்ஸுங்கிறது நம்ம சமூகவியலோட ஒரு பிரிவு சரிங்களா? இது என்ன பண்ணுறான் அப்படின்னா, இது எது ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா, ஒரு பொருள் இருக்குது சரிங்களா? பொருள் இல்லை சேவை எது வேணால் எடுத்துங்க. பொருள் இருக்குது, அந்த பொருளை வந்து உற்பத்தி பண்ணுறது, விநியோகம் பண்ணுறது சரிங்களா? பயன்படுத்துறது. நுகர்வோர் இருக்காங்க இல்லையா? கன்சியூமர்ஸ் கன்சியூம் பண்ணுற எல்லாரும் கன்சியூமர்ஸ் தான் சரிங்களா? ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கும் பயன்படுத்துறதுக்கும், உற்பத்தி பண்ணி சேல் பண்ணி அதை பயன்படுத்துறதை பற்றி இது ஃபுல்லாக படிக்கிறதா எக்கனாமிக்ஸு சரிங்களா? எக்கனாமிக்ஸு இதில் எக்கனாமி இந்த பொருளியலில் பொருளாதாரம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இந்த எக்கனாமிக்ஸோட ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் தான் வந்து இந்த பொருளாதாரம் ப்ரிடிக்ஷன் ரைட்டா? ப்ரிடிக்ஷன் ஒரு இந்தியன் எக்கனாமி, இந்திய பொருளாதாரம் இருக்குன்னா அந்த இந்திய பொருளாதாரம் வந்து நம்மளுடைய ஜிடிபி அடுத்த 5 ஆண்டுகளில் 8% வரைக்கும் 8.1% வரைக்கும் உயரும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க சரிங்களா? எதை வச்சு ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க? கடந்த 10 வருஷத்தில் நம்ம எந்த ஸ்டேட்டஸ்லேருந்து வந்திருக்கிறோம், அடுத்த 10 வருஷத்தில் நம்ம என்ன விதமான அப்ரோச்சஸ் வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறத ப்ரீடிஃபைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க ரைட்டுங்களா? அதை தான் வந்து அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ப்ரீடிஃபைன்னு சொல்கிறத விட அனலைஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதுதான் வந்து சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, அந்த கண்டாம்பரரி டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஒரு நாட்டோட சரிங்களா அத்தியாவசியமான அந்த விஷயங்கள் சரிங்களா, அதை தான் அவன் சொல்கிறான் சரிங்களா? இதை வந்து எக்கனாமி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இந்த எக்கனாமியை நம்ம 3 விதமாக அந்த பொருளாதாரத்தை பிரிக்கிறோம். ஒன்று வந்து மார்க்கெட் எக்கனாமி, கமாண்ட் எக்கனாமி, மிக்ஸ்டு எக்கனாமி சரிங்களா? இதில் என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் எக்கனாமி அப்படின்னா இது ஒன்றும் இல்லை, இந்த ப்ரைவேட்லி ஓன்டு என்டர்பிரைசஸ் இருக்கும் இல்லையா, அதாவது அன்ரெஸ்ட்ரிக்டட் காம்படிஷன் சரிங்களா? அதாவது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு சரிங்களா, பொருளை உற்பத்தி பண்ணி விநியோகம் பண்ணுறதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும், அன்ரெஸ்ட்ரிக்டட் காம்படிஷன் அமாங் ப்ரைவேட்லி ஓன்டு என்டர்பிரைசஸ் சரிங்களா? அவன் வந்து என்ன சொல்கிறான்னா மார்க்கெட் எக்கனாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இந்த கமாண்ட் எக்கனாமி அப்படின்னா கவர்மெண்ட் வந்துடும் சரிங்களா? கமாண்ட் எக்கனாமி அப்படின்னா அந்த இடத்துல கவர்மெண்ட் வந்துடும். ஸோ கவர்மெண்ட் வந்தது அப்படின்னா அதை வந்து கமாண்ட் எக்கனாமி அப்படின்னு சொல்கிறான். இன்வால்வ்ஸ் சிக்னிஃபிகண்ட் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் இன் அலோகேட்டிங் குட்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ் சரிங்களா? இதை வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, இது வந்து இந்த மார்க்கெட் எக்கனாமியில் வந்து உற்பத்தி பண்ணுற பொருளுக்கு விலையை நிர்ணயம் செய்வாங்க. அதாவது டிட்டர்மினிங் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரைஸு, இது வந்து செட்டிங் ப்ரைஸஸ் சரிங்களா? இதில் மிக்ஸ்டு எக்கனாமி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இது ரெண்டும் கலந்துருக்கும் சரிங்களா? இது ரெண்டும் கலந்துருக்கும் ஓகேங்களா? இதை தான் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, நம்ம 3 வகையான வந்து எக்கனாமியாக சொல்கிறோம். இந்த மார்க்கெட் எக்கனாமி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, முழுமையாக சொல்லுவோம் அப்படின்னா, இந்த ப்ரைஸஸையும் நம்ம மார்க்கெட்டோட சேஃபையும் டிஃபைன் பண்ணுறது தான் இந்த மார்க்கெட் எக்கனாமி சரிங்களா? இது வந்து வளர்ந்த நாடுகள் பயன்படுத்தக்கூடிய அந்த எக்கனாமி. யூஎஸ்ஏ, யூகேலாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. யூஎஸ், யூகே சரிங்களா? நம்ம வந்து மிக்ஸ்டு எக்கனாமி தான் வச்சுருப்போம் சரிங்களா? ஜப்பான். சார் இது வந்து ப்ரைவேட்டு, பப்ளிக்கு, அப்புறம் போத் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக்கு, அவ்வளோதான் சார் இது 3மே? அப்படி நம்ம சொல்ல முடியாது சார். ப்ரைவேட்டு, பப்ளிக்கு, இன்னொரு சொல்லுங்கள். மிக்ஸ்டு வந்து போத் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக். ஆமாம் சார். மிக்ஸ்டுங்கிறது ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்கும். மிக்ஸ்டு அப்படின்னாவே நீங்கள் ஒரு பொருளை தயார் பண்ணுறீங்க, ஒரு பொருளை வந்து நீங்கள் வந்து தயார் பண்ணுறீங்க, அது நீங்கள் கவர்மெண்ட்டில் தயார் பண்ணாலும் சரி, இல்லை ப்ரைவேட்டாக தயார் பண்ணாலும் சரி. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொருளை இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ டிஎன்பிஎல்னு ஒரு பேப்பர் கம்பெனி இருக்குது. அவன் கம்பெனி கவர்மெண்ட்டில் அந்த பேப்பர் தயாரித்தாலும் சரி, இதுவே வந்து ஜேகே காப்பியர்னு ஒரு பேப்பர் இருக்குது, ஒரு பேப்பர் அவன் வந்து ப்ரைவேட்டில் தயாரித்தாலும் சரி சரிங்களா, கவர்மெண்ட்டில் தயாரித்தாலும் சரி, ப்ரைவேட்டில் தயாரித்தாலும் சரி சரிங்களா, அந்த கவர்மெண்ட்டுக்கு செலுத்தக்கூடிய சரிங்களா வரி விகிதங்களாகட்டும், அதன் மீது இருக்கக்கூடிய அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்னு சொல்லக்கூடாது, அந்த ஜிஎஸ்எம்னு சொல்கிறோம்ல சார், ஜிஎஸ்எம் சொல்கிற மெஷர்மெண்ட்ஸ், அந்த ஜிஎஸ்எம் சொல்கிறோம் இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இதில் வந்து கவர்மெண்ட் இன்டர்வென்ஷனுங்கிறது இருக்கும்
சரிங்களா? எதுக்காக அப்படின்னா அந்த சோஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் வந்து இருக்கும். நீங்கள் இந்த மிக்ஸ்டுனாவே எல்லாமே வந்து கலந்துருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இது ஸோ இதை சொல்லிட்டான். சரிங்களா? இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்கா சார்? இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார். ஓகே சார். ஸோ இதில் நீங்கள் இந்த அந்த எப்படி சொல்கிறதுனா, இது தமிழில் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா சார், சந்தை பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ மார்க்கெட் எக்கனாமின்னு சொல்கிறோம் இல்லையா, தமிழை பொறுத்த வரைக்கும் நமக்கு சந்தை பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லுவாங்க. இந்த சந்தை பொருளாதாரம் தான் சொல்கிறோம். நம்ம வணிகம் செய்கிறதுக்கும் நுகர்வோர் இருக்காங்க இல்லையா, நுகர்வோருக்கும் தேவையோட அடிப்படையில் சரிங்களா செய்கிறது தான். ஓகேவா? அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. நம்ம இப்போ அடுத்து பார்க்கணும் அப்படின்னா, இந்த எக்கனாமிக்ஸோட கோல்ஸ் எக்கனாமிக் கோல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரிங்களா? பொதுவாகவே இந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் தான் வந்து குட்ஸ் அண்ட் சர்வீஸ் தான் முக்கியமாக வந்து சரி இதை மறந்துட்டேன் பாருங்கள். சாரி, இங்கே மார்க்கெட் எக்கனாமி வந்து எந்த நாடுகளில் பயன்படுத்துகிறாங்கன்னா, வளர்ந்த நாடுகளில் யூஎஸ், யூகே, ஜப்பான் போன்ற வளர்ந்த நாடுகளில் பயன்படுத்துகிறாங்க. நம்ம இந்தியா இருக்கு இல்லையா, மிக்சடு எக்கனாமி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பப்ளிக் ப்ரைவேட் செக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாமே வந்து கலந்துருக்கிறது. அதாவது வளரும் நாடுகள், இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய வளரும் நாடுகளில் வந்து இருக்கிறது வந்து மிக்சடு எக்கனாமி. சரிங்களா? ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து மிக்சடு எக்கனாமிக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஃப்ளிப்கார்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ளிப்கார்ட் இருக்குது, அமேசான் இருக்குது. இவங்கெல்லாம் இவங்க வந்து ப்ரைவேட் ஓன்டு கம்பெனி இல்லையா, ஆனால் விற்கக்கூடிய பொருள்கள் வந்து என்ன விற்கணும் என்ன விற்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணுறது வந்து யார் அப்படின்னா, அது வந்து கவர்மெண்ட்டு தான். என்ன விற்கணும் அப்படின்னா, நீங்கள் எப்படி சார் சொல்கிறீங்க, அவன் தான் வந்து ஊசிமணி பாசிலேருந்து எல்லாமே விற்கிறானே அப்படின்னா, அவன் இந்த பொருளை விற்கிறதுக்கு காப்பிரைட்டை வாங்கியிருப்பான் நம்ம கவர்மெண்ட்டை. சரிங்களா? அந்த பொருளுக்கு டேக்ஸ் அவன் கட்டுறான். அவன் யூஎஸில் கம்பெனி வச்சுருந்தாலும் ஜப்பானில் கம்பெனி வச்சுருந்தாலும் இந்தியன் கவர்மெண்ட் மக்கள்கிட்ட அந்த பொருளை சந்தைப்படுத்தணும் அப்படின்னா, அவன் வந்து நமக்கான பாலிசியை வந்து அவன் ஃபாலோ பண்ணி ஆகணும். அதுக்கான ஜிஎஸ்டி அதுக்கான வரி விகிதத்தை அவன் கட்டி ஆகணும். இந்த பொருள் விற்பனை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண ஆத்தரைஸ்டு பொருளை மட்டும்தான் அவன் ஆன்லைனில் சேல் பண்ண முடியும். சரிங்களா? அது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறான். நீங்கள் அது எதை வேணால் எடுத்துக்கலாம். ஓலோ எடுத்துக்கலாம். ஓலோவும் வந்து மிக்சடு எக்கனாமி தான். ஓலோ இருக்கு இல்லைங்களா, ஓலோ ஒரு மிக்சடு எக்கனாமிக்கு வந்து ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு. அமேசானு, ஃப்ளிப்கார்ட்டு, ஓலோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய ப்ரைவேட் ஓன்டு கம்பெனி. சரிங்களா? அதாவது அது இந்த ப்ராப்பர்ட்டி ப்ரொடெக்ஷன், நம்ம வந்து பொருளை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறது மட்டும் மிக்சடு எக்கனாமியில் வந்துடாது. சரிங்களா? ஸோ இப்போ இது மார்க்கெட் எக்கனாமின்னு சொல்லிட்டோம், இது மிக்சடு எக்கனாமின்னு சொல்லிட்டோம். கமாண்ட் எக்கனாமி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போது நமக்கு வந்து 1991 பார்த்திங்கன்னா நம்ம அந்த எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடந்தது. சரிங்களா? அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளானிங், அது மேபி இப்போ நம்ம இந்தியாவில் பயன்படுத்துகிற மாதிரி, அதாவது இந்தியாவில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு 5 இயர் பிளானாக இருக்கலாம். சரிங்களா? இல்லை வந்து நம்ம வேறு என்னென்ன பிளானிங் பார்த்துருக்கோம், 5 ஆண்டு திட்டங்கள் பார்த்துருக்கோம், ஓராண்டு திட்டங்கள் பார்த்துருக்கோம். ஆமாம் தானே? ஓராண்டு திட்டங்கள், 5 இயர் பிளானு, 1 இயர் பிளானு, அப்புறம் வந்து சுழற்சி முறையில் இருக்கக்கூடிய அந்த திட்டங்கள். சரிங்களா? சுழல் திட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம். சுழல் திட்டங்கள் இந்த மாதிரி வந்து அந்த பிளானிங் மூலியமாக, சரிங்களா, மூலியமாக பார்த்திங்க அப்படின்னா என்டர்பிரைசஸை வந்து கட்டுப்படுத்துறது. சரிங்களா? அதாவது கவர்மெண்ட் தலையிட்டு ஒரு அரசாங்கம் சோஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக, இல்லை வந்து அந்த இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லிட்டுவாங்க. பேங்க் பொதுவாக ஆர்பிஐ தான் இதை செய்யும். ஆர்பிஐ வந்து என்ன சொல்லணும்னா, பணவியல் கொள்கை சார்ந்த அந்த இன்ஃப்ளேஷன் மெத்தடாலஜியை தான் ஃபாலோ பண்ணுமே தவிர பொருட்கள் உற்பத்தி, இப்போ வந்து ஜிஎஸ்டியை குறைச்சாங்க, ரைட்டுங்களா? மூலப்பொருள்களோட ஜிஎஸ்டியை குறைச்சாங்க இல்லையா? அப்போ ஜிஎஸ்டி குறைச்சாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பியர் சோப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பியர் சோப் 65 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஹோல்சேல் நான் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து நவம்பர் 1, இப்போ ஜிஎஸ்டியில் வந்து நவம்பர் 1லேருந்து பார்த்திங்கன்னா, நவம்பர் 1, 2025 அமல்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு அக்டோபர் மாதம் 15 சொல்கிறாங்க. சரிங்களா? அக்டோபர் மாதம் 15 சொல்கிறாங்க. இப்போ இந்த அக்டோபர் மாதம் 15 வரைக்கும் உற்பத்தி பண்ண பொருட்கள், அதாவது பியர் சோப்புக்காக மூலப்பொருட்கள் வாங்கி வச்சுருக்க அந்த கம்பெனி வாங்கி வச்சுருக்கு இல்லையா, மூலப்பொருட்கள் ப்ளஸ் தயாரித்து வச்சுருக்கோம் இல்லையா, ப்ளஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதெல்லாம் என்ன ரேட்டில் பண்ணியிருக்கோம், அந்த 15 சரிங்களா, 31 வரைக்கும், அக்டோபர் 31 வரைக்கும், சரிங்களா,
பார்த்தீங்க அப்படின்னா என்ன ரேட்டில் விற்க முடியும்னா அந்த 65 ரூபா ரேட்டில் தான் விற்க முடியும். சரிங்களா? 65 ரேட்டில் தான் விற்க முடியும். சார் 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 சொல்லுங்கள் சார். பே கமிஷன் வந்து இப்போ ஒன் ஆஃப் அது டிட்டர்மைன் பண்ணுறது வந்து இன்ஃப்ளேஷனா சார்? ஒன் ஆஃப் தி ஃபேக்டர் இன்ஃப்ளேஷன். நான் சொல்கிறேன் சார். பே கமிஷன் இன்ஃப்ளேஷன் வருமா டிஃப்ளேஷன் வரும்னு சொல்கிறேன் சார். நீங்கள் வந்து அதை இப்போ நான் பின்னாடி நான் சொல்கிறேன் சார். அந்த எக்கனாமி பார்ப்போம், இருக்குது பின்னாடி இருக்குது சார். நான் அதுவும் சொல்கிறேன் சார். உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் நடத்தும் போது கண்டிப்பாக சொல்கிறேன் சார். சரிங்களா? ஓகே சார். ஒரு தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது பே கமிஷன் ரிவைஸ் பண்ணுறதுனால மட்டும் உயர்ந்துடாது. சரிங்களா? பே கமிஷன் வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஒரு பே கமிஷன் எப்போ கொண்டு வரோம் அப்படின்னா இன்றைய தேவைகளுக்கு ஒரு அரசாங்க ஊழியர் அப்படின்னா இன்றைய நிலை தேவைகளுக்கு ரைட்டுங்களா, நீங்கள் வந்து உன்னுடைய பெர் கேப்சா ரைட்டுங்களா 1868 60 ரூபா இருந்துச்சு 20 ரூபா இருந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு ஒரு தனிநபரோட ஒரு இப்போ கிளாஸ் ஏ பிசி டின்னு சொல்கிறாங்க, ஒரு பியில் இருக்கக்கூடிய இல்லை சியில் இருக்கக்கூடிய அதிகாரியோட சம்பளம் பார்த்தீங்கன்னா 5 ரூபா 6 ரூபா இருக்கும். 5 ரூபா 6 ரூபா இருந்துச்சு. சரிங்களா? இப்போ நான் ஒரு 20 ரூபா இருக்கும்போது சொல்கிறேன். இப்போ நம்மளுடைய பெர் கேப்சா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு என்னுடைய தனிநபர் வருமானம் 1000 ரூபா இருக்குது அப்படின்னா சரிங்களா, என்னுடைய பேசிக் பே சரிங்களா, பேசிக் பே நான் இந்த வாழ்வாதாரத்தை நடத்துறதுக்கு எனக்கு தேவையான அடிப்படை ஊதியம் ரைட்டுங்களா, கிளாஸ் ஏ கிளாஸ் பி சிடின்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறான். அவன் அடிப்படை தேவையத்தை நிர்ணயம் பண்ணுறது தான் அந்த பே கமிஷனு. இவன் வந்து ஒரு சில ஃபேக்டர்ஸை வந்து எடுத்துப்பான். சரிங்களா? நம்மளுடைய ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் எடுத்துப்பான். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வளர்ந்த நாடுகளோட அவங்க எப்படி இந்த மாதிரி கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு வந்து அப்ரோச் கொடுத்துருக்காங்க, போன 10 வருஷத்துக்கும் இந்த 10 வருஷத்துக்கும் என்ன பொருளாதாரம் நம்மக்கிட்ட இருக்குது, இதை நம்மளால் கொடுக்க முடியுமாங்கிறது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. அதுக்கும் இன்ஃப்ளேஷனுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னா சம்மந்தம் வந்து பெரிய லெவலில் கிடையாது. சரிங்களா? பே கமிஷன் பேவை ரிவைஸ் பண்ணுறான் ஒரு அரசாங்க ஊழியருக்கு. இப்போ நாங்கள் வந்து ஒரு தனிநபர் வந்து 40,000 இப்போ நீங்கள் பிஜியில் போகிறீங்க, பிஜிடிஆர்பியில் போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், லெவல் 18 போய் உட்காடுறீங்க. லெவல் 18 உங்களுடைய பேசிக் பே 36,900 அப்படின்னு இருக்குது அப்படின்னா இந்த 36,900 தான் ரிவைஸ் பண்ணுவானே தவிர நீங்கள் அதுக்கப்புறம் கொடுக்குற டிஏ இருக்கு இல்லையா, இப்போ டிஏ வந்து 58%. சரிங்களா? நீங்கள் 36,900 இதில் எவ்வளோ சார் வரும்? 58%. இதில் 58% எவ்வளோ வரும்னு பாருங்கள் பார்ப்போம். 36,900 58% எவ்வளோ? 21 சில்லறா சார். 21 சில்லற. 21 சில்லறன்னா ஒரு 21,500ன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். சரிங்களா? இதை ரெண்டையும் கூட்டுவோம். எவ்வளோ சார் ஆச்சு? 4 6 7 ஆச்சா? 7 1 8 3 2 5 58,400. இந்த பேசிக் பே 58,400 தாண்டாது. உங்களுக்கான அதிகபட்ச உச்சக்கட்ட பே ரிவிஷன் அப்படிங்கிறது 58,400 அவ்வளோதான் இருக்கும். சரிங்களா? 58,400 போடும்போது டிஏ உங்களுக்கு எவ்வளோவா இருக்குன்னா 0% இருக்கும். அப்போ நீங்கள் கையில் வாங்குகிற சம்பளமும் பே கமிஷனும் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் வந்துடாது. எப்போ வரும் அப்படின்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் அவன் டிஏ கொடுக்கும்போது வரும். சரிங்களா? 10,000 அதிகமாகுது, 5,000 அதிகமாகும். பேசிக்கில் அதிகமாகும். சரிங்களா? பேசிக்கில் அதிகமாகும். கவர்மெண்ட் வந்து இதுதான் சொல்கிறேன். அந்த எக்கானமி வந்து இந்த இடத்துல தான் அதுக்காக தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? கமாண்ட் எக்கானமி கீழே வரும் அதெல்லாம். சரிங்களா? அவன் தான் செட்டிங் ப்ரைஸு. அவன் தான் ஒரு இதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிப்படை ஊதியத்தை நிர்ணயம் பண்ணுறது. அதான் செட்டிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது. அதுதான் ஒரு பொருளோட அடிப்படை இதை வந்து அவன் டிசைட் பண்ணுறதே அந்த 5 இயர் பிளானில் தான் அவன் பண்ணுறான். ஒவ்வொரு பிளானில் தான் அவன் பண்ணுறான். சரிங்களா? இப்போ இதனால் உங்களுக்கு சம்பளமே வராதா சார்? நீங்கள் சொல்கிற கணக்குப்படி இப்போ வாங்குகிற சம்பளமும் அப்போ வாங்குகிற சம்பளம் ஒன்றா தான் சார் இருக்கா அப்படின்னா அப்படி கிடையாது. சரிங்களா? நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜி வந்து இது பேசிக் பே. சரிங்களா? பேசிக் பே. அவன் வந்து இது நம்ம உள்ளார்ந்த விஷயங்கள், இதுதான் இந்த கான்செப்டை. இதை தான் வந்து அவன் திணிப்பான். நீங்கள் பிஜியில் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களோட பேசிக் இப்போ 36,900 இருக்குன்னா பே கமிஷன் ரிவைஸ் ஆனிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் நான் சொல்கிறது வந்து 100% இதை தாண்டி இருக்காது. இவ்வளோ கொடுக்க முடியுமான்னா கொடுக்க மாட்டான். சரிங்களா? கொடுக்க மாட்டான். அவன் டெப்ரிசியேஷன் ஃபேக்டர்னு ஒன்று வச்சுருப்பான். சரிங்களா? அதாவது வந்து எப்படின்னா தேய்மான விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்பான். அது வந்து 1.5 பிக்மெண்ட் ஃபேக்டர் இல்லை, பிக்மெண்ட் ஃபேக்டர். ஆமாம், சரி, பிக்மெண்ட் ஃபேக்டர் கூட சொல்லுங்கள், உங்களுக்கு புரியுற மாதிரி அப்படி கூட வச்சுக்கலாம். பிக்மெண்ட் ஃபேக்டர்னு சொல்லி கூட வச்சுக்கோங்க. பிக்மெண்ட் ஃபேக்டருங்கிறது ஜியோவில் நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணுறோம். அது எக்கனாமிக் டேர்ம் கிடையாது. அது வந்து டிப்ரிசியேஷன் ஃபேக்டர் தான் நம்ம சொல்லணும். சரிங்களா? எதனால் அப்படின்னா இந்த தேய்மானம் வந்து 10 வருடத்துக்கு அப்புறம் இப்போ பே கமிஷனுங்கிறது ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் நீங்கள் போடணுங்கிறது வந்து ரூலு. இந்த டிப்ரிசியேஷன் இருக்கு இல்லையா, இந்த அடுத்த 10 வருஷத்தை அவன் கால்குலேட் பண்ணுவான். நீங்கள் இந்த 9th அதாவது 7th பே கமிஷனுக்கும் 8th பே கமிஷனுக்கும் 8th பே கமிஷன் வந்து
அப்ளை பண்ணதுக்கப்புறம் 9th பே கமிஷன் இருக்கு இல்லையா, அதில் எவ்வளோ வந்து தேய்மானம் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்பான். அந்த நீங்கள் அடுத்த 20 வருஷத்தில் நீங்கள் வந்து அந்த தேய்மானத்தை கணக்கு பண்ணி தான் இந்த டிப்ரிசியேஷன் 1.5 2.5 அப்படிங்கிறத அவன் டிசைட் பண்ணுவான். இந்த டிப்ரிசியேஷனை நீங்கள் வந்து முழுமையாக கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு கொடுக்கும்போது பொருளாதாரத்தில், அதாவது வந்து நம்மளுடைய எப்படி சொல்கிறதுன்னா, நம்ம வந்து சொல்கிறானே நம்மக்கிட்ட கஜானா காலியாக இருக்குன்னு, அதான் அவன் கன்சல்ட் பண்ணுவான். சரிங்களா, கன்சல்ட் பண்ணுவான். ₹1 நாணயத்தை வச்சுக்கிட்டு கன்சல்ட் பண்ணுவான். சரிங்களா, ஒரு ரூபாய்க்கு எத்தனை பைசா சார்? ₹1 எத்தனை பைசா? பைசா இப்போ ஒருத்தருக்கான்னு 100 கேட்குறீங்க. நயா ₹1 பைசா எத்தனை சார். பைசான்னா 100 பைசா. இந்த பைசாவில் வந்து அவன் வந்து பிரிப்பான். சரிங்களா, அந்த பைசாவில் பிரிப்பான். அதாவது வந்து அரசு ஊழியர்களோட சம்பளம் மற்றும் ஊதியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைசாவில் ஒரு பர்சன்டேஜ் வச்சுருப்பான். அந்த பர்சன்டேஜில் இது எக்ஸீட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுவான். சரிங்களா, அப்படி எக்ஸீட் ஆகாமல் அது வித்தின் அந்த இதுலேயே இன்கம்லேயே இருந்துச்சுன்னா, நேஷ்னல் இதுலேயே இருந்தது அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்லேயே இருந்தது அப்படின்னா, அதை வந்து அவன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவான். இல்லைனா அந்த டெப்ரிசியேஷன் ஃபேக்டர் குறைப்பான். இல்லை பிக்மெண்ட் ஃபேக்டர் கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு புரியுற மாதிரியான ஃபேக்டர் குறைப்பான், அந்த வேல்யூவை குறைப்பான். சரிங்களா, அதனால் இன்ஃப்ளேஷன் ஏற்படும் அப்படின்னா கிடையாது. இன்ஃப்ளேஷனுக்கும் அதுக்கும் பெரிய அளவிலான தொடர்பு கிடையாது. சரிங்களா, இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்துறதுக்கு முறைகள்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. பணவீக்கத்தோட முறைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் யூஸ்வலாக சொல்லணும் அப்படின்னா, கடன் வந்து வாங்குறது தான் ஈஸி. சரிங்களா, கவர்மெண்ட்லேருந்து கடன் வாங்குறது தான் ஈஸி. அதுதான் பணவீக்கமே. சரிங்களா, அதனால் என்ன ஆகும், பணம் நீங்கள் இந்த மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா நுகர்வோர் வந்து அதிகமாக பயன்படுவாங்க. அதனால் வந்து வியாபாரம் அதிகமாகும். சரிங்களா, வியாபாரம் அதிகமாகும், வேலைவாய்ப்பு நிறைய இருக்கும், செலவு நிறைய பண்ணுவாங்க. அதுதான் பணவீக்கம் அப்படிங்கிறது. இதில் பணம் வாட்டம் இருக்குது. சரிங்களா, பணம் வாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அது நம்ம பார்ப்போம். அது நல்ல கான்செப்ட்டு, சூப்பராக இருக்கும், நல்லா புரியும் உங்களுக்கு, பார்ப்போம். இதில் வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது, இப்போது இன்ஃப்ளேஷனால் என்னென்ன இஷ்யூஸ் வரும்னு நீங்கள் ப்ராக்டிக்கலாக இந்த பே கமிஷனை வச்சு சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டு. சரிங்களா, அன்எம்ப்ளாய்மெண்ட்டு தான் வந்து பெரிய லெவலில் ஆகும். எப்படி அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆகும் சார் அப்படின்னா, நீ 36,900 கொடுத்து ஒரு வாத்தியாரை போடுறதுக்கு நீங்கள் வந்து பரீட்சை வச்சு நீங்கள் ஒரு பையனை கவர்மெண்ட்டுக்கு ஒரு வாத்தியாரை போடுறீங்கன்னு வச்சுங்களேன். இந்த 36,900 போடும்போது பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட்டோட சுமை அதிகரிக்குது. அப்போ சுமை அதிகரிக்குது அப்படின்னா, இதே 36,900 கான்ட்ராக்ட் பேமெண்ட்டில் எத்தனை பேர்த்த ஒரு 20,000 வச்சுங்க, 20,000க்கு 2 பேர்த்த போட்டுடலாம்ல. கரெக்டு தானே சார்? 20,000 ஒருத்தருக்கு வந்து நீங்கள் வந்து ஃபுல் டைமாக நீங்கள் ஒரு அரசு அதிகாரியை வந்து இந்த மாதிரி ஒரு அரசு ஆசிரியரை வந்து நீங்கள் தேர்வு வச்சு நியமனம் பண்ணி நீங்கள் போஸ்டிங் போகிறதுக்கு பதிலாக 2 பேரை வந்து பார்த்திங்க அப்படின்னா தகுதியின் அடிப்படையில் ஸ்லெட்டு நெட்டு கிளியர் பண்ணியிருக்க தகுதியின் அடிப்படையில் 2 பேரை இன்டர்வியூ வச்சு டெம்பரவரி பேசிஸில் போட்டால் கவர்மெண்ட்டோட சுகம் குறையுமில்ல. அதுதான் ஜியோ நம்பர் 56ன்னு சொல்கிறான். அதை இப்போ எடுத்துட்டாங்க, இப்போ பிரச்சனை பண்ணி எடுத்துட்டாங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதால் தான் ஐயா அந்த பிடிஆர் அவரை வந்து தூக்குனாங்க. பழனிவேல் தியாகராஜன் ஐயா இருக்காங்களா, அவரை எடுத்தாங்க சார். அது வேறு சார், அது பாலிடிக்ஸ் சார், அது விட்டுருங்க, அது வேறு மாதிரி. நம்ம இது சப்ஜெக்டை படிப்போம். சரி சார், இப்போ இதில் விட்டோன்னே எனக்கு மறந்து போச்சு. ஓகே சார், இந்த எக்கனாமிக் குட்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ இந்த எக்கனாமிக் குட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நுகர்வோரோட, சரிங்களா, நுகர்வோரோட அந்த பொருள்கள் மற்றும் அதோடைய சர்வீசஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா எக்கனாமிக் குட்ஸ் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இது வந்து பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தட் ஃபுல்ஃபில்ஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் தி கன்சியூமர்ஸ். நம்ம நுகர்வோருடைய தேவைகளை வந்து, சரிங்களா, தேவைகளை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் வந்து அந்த குட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதில் குட்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்கிறான், சர்வீஸ் எல்லாம் என்னென்னு சொல்கிறான். குட்ஸுன்னா என்ன, பொருள்னா என்ன, சேவைனா என்ன அப்படிங்கிறது அந்த இடத்துல சொல்லியிருக்கான். பொருள்னால் நம்ம யூஸ்வலாக தெரியும், நம்ம பொருள்னால் என்ன, தொடர்றது தான் பொருள். சரிங்களா, கேன் பி டச், கேன் பி சீன், அதுதான். சரிங்களா, அப்புறம் பார்த்திங்கன்னா இதை சேவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கும் கன்சம்ஷனுக்கும் வி ஹாவ் அ டைம் கேப். சரிங்களா, நம்ம அந்த பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கும் அந்த பொருளை எடுத்துகிட்டு வந்து நம்ம பயன்படுத்துறதுக்குமான எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு நேர காலங்களுங்கிறது இருக்கும். இதுக்கு தான் உதாரணம் பேப்பர் பண்ணி எல்லாமே. சரிங்களா, சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் வி கேன் நாட், அதாவது அப்படின்னா நம்மளோட வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்கவோ இல்லை வந்து அதை தொடவோ முடியாது. இப்போ நான் பாடம் நடத்துகிறேன், நீங்கள் வந்து இதை என்ன பண்ண முடியும் அப்படின்னா பார்க்க முடியும், தொட முடியுமான்னா தொட முடியாது. cannot be teach, அதாவது cannot be seen and touched. இதை அதனால் இதை ஸ்டோரும் பண்ண முடியாது.
ஸோ இதை தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டீச்சிங்கை வந்து சேவைத்துறையில் வச்சுருக்கிறான். நம்ம டீச்சராக போகும்போது தெரியும், நீங்கள் வந்து சர்வீஸ் செக்டாரில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? டீச்சிங் அண்ட் மெடிக்கல் கேர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வீசஸ். சரிங்களா? இந்த சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் உற்பத்திக்கும், அதாவது வந்து நான் படிக்கிறதுக்கும் நான் டெலிவரி பண்ணுறதுக்கும் நேர காலம் இருக்குமானா இருக்காது. தேர் இஸ் நோ டைம் கேப் பிட்வீன் ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சப்ஷன். இதுதான் வந்து இந்த குட்ஸுக்கும் சர்வீஸுக்கும் இடையில கூடிய வித்தியாசங்கள். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்த்துருக்கோன்னா, ரொம்ப பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ்னால் என்ன, எக்கனாமினா என்னென்னு பார்த்துருக்கோம், டைப்ஸ் ஆஃப் எக்கனாமி பார்த்துருக்கோம். இந்த டைப்ஸ் ஆஃப் எக்கனாமியில் மார்க்கெட் எக்கனாமி பற்றி யூபிஎஸ்சியில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஏற்கனவே. மார்க்கெட் எக்கனாமி வந்து எந்த வகையில் வந்து வளர்ந்த நாடுகளுக்கு வந்து பெரிய லெவலில் உதவி புரிஞ்சிருக்குங்கிறத கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? அதை நம்ம பார்த்துக்கணும். அப்புறம் கமாண்ட் எக்கனாமி, மிக்சடு எக்கனாமி. நம்ம இந்தியன் கண்ட்ரியில் யூஸ் பண்ணுற எக்கனாமி வந்து மிக்சடு எக்கனாமி தான். சரிங்களா? மிக்சடு எக்கனாமி தான். அதுக்கு தான் நான் உதாரணங்கள் எல்லாமே சொன்னேன். அதே மாதிரி கமாண்ட் எக்கனாமிங்கிறது நம்ம கவர்மெண்ட் இன்டர்வென்ஷனால் இது பண்ணுறது. சரிங்களா? அந்த பொருளாதாரம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் குட்ஸுக்கும் சர்வீஸுக்கும் நம்ம இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் பார்த்துருக்கோம். சரிங்களா? சரி, ஓகே சார். நம்ம ஈவினிங் நான் திருப்பி கிளாஸ் கேட்டு வாங்குகிறேன். அடுத்த கிளாஸில் நம்ம மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்ப்போம் சார்.